ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் ஹாரித் லைஃப் ஸ்டைல். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நாங்கள் ட்ராவல் பண்ண கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஏர்வாடி, ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி வரைக்கும் போகிறோம். ஃபேமிலி ட்ரிப்பு தான். 2 காரில் கிளம்பி போயிருந்தோம். என் நாத்தனார் ஃபேமிலியும் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் போகிற வழியிலே சாப்பிட்றலாம். மத்தியானம் லன்ச் டைம் ஆகிடுச்சு. மார்னிங் வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு பேக்கரியில் டீ காஃபி மட்டும்தான் குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-2:30க்கெல்லாம் பசி தாங்கலை பசங்களுக்கு. ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டோம். நாங்கள் நிறைய வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்திருந்தோம். புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், பருப்பு சாதம், கிரேவி இருந்தது, சிக்கன் கிரேவி இருந்தது, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, புதினா சட்னி, ஊறுகாய், நிறைய வெரைட்டி இருந்தது. பொரியல் கூடி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் போது ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், என் பிளேட்டில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சைடிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1-2 இல்லை, ஒரு 5-6 சைடிஸ் இருக்குது ஒரு ரைஸ்க்கு. எல்லாத்தையும் வச்சு ஜாலியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதையுமே அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் போகிறது ரொம்ப லாங்கு. எங்கள் ஊர்லேருந்தே ஒரு 6 hours 7 hours ஆகும்னு சொன்னாங்க. எப்படி ஈவினிங்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே அரிமான் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அலையில்லாத கடலாமா. ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலுமே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகாக இருந்தது அந்த பீச்செல்லாம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் பீச்சை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தா பீச் பக்கத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருந்தது. வந்தனையுமே ஃபஸ்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஐஸை வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே நாங்கள் பீச்சுக்குள்ளே நடந்து போயிட்டோம். நல்ல காற்று இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெயிலும் இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து தான் பீச்சுக்கே போயிருந்தோம். எங்களுக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணுன்னு ஆசை. ஸோ அதனால் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போதே தூண்டில்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த தூண்டியில் போட்டு மீன் மாட்டலை. இந்த மாதிரி சங்குக்குள்ளே ஒரு நண்டு மாட்டிடுச்சு. அந்த நண்டு வெளியும் வர மாட்டேங்குது. சங்குக்குள்ளேயே சிக்கிடுச்சு. நாங்களும் அது வெளியே வரும் ட்ரை பண்ணி பார்த்தோம். தூக்கி போட்டோம். அப்போது வெளியே வரல. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி பார்த்தோம், வெளியவே வரல. ரொம்ப நேரம் சங்கை பக்கத்துலேயே வச்சுட்டு அந்த நண்டு வெளியே வருமா பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வெளியவே வரல. கடைசியாக தூக்கி தண்ணியிலே போட்டு நல்லா ஜாலியாக கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். போகிற வழியில் டீ குடிக்கலான்னு போனோம். ஆனால் சூடாக பாதாம் பால் இருந்தது. ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் இருந்தது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடிக்கிற வெயிலில் எல்லாருமே டார்க் ஆயாச்சு. போகிற வழியில் ஏர்வாடி இருந்தது. அங்கே பக்கத்தில் நிறையா ரூம்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டோம். மார்னிங் எந்திரிச்சோன்னையுமே இங்கே இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக உயிரோட மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு, குட்டி சிலிண்ட்ரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, இங்கே சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மீன் தான் வாங்கி இன்றைக்கி சமைக்க போகிறோம். நிறைய வெரைட்டி மீன் இருந்தது. ஒன்று விலை கேட்டு நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே இந்த அம்மாட்ட கொடுத்து தான் நாங்கள் க்ளீனே பண்ணணும். இவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் மீன் ஒரு 10 kg வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தோல் உளித்து செய்கிற மீன் நிறையா வாங்கியிருந்தோம். அதனாலேயே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் என்னென்ன மீன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஐல மீன் வாங்கியிருந்தோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் கிழங்கா மீன், வெலை மீன், பாறை மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் உளித்து செய்கிற மீன், இதுக்கு பேர் தெரியல. ஸோ இதெல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி மசாலா போட்டு வச்சுட்டோம். நல்லா மசாலா பிடிக்கணும். அதனால் மசாலா போட்டு ஃபஸ்ட்டு வச்சாச்சு. நாங்கள் தங்கியிருந்த ரூமில் சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது போக பக்கத்தில் கடையில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு மீன் குழம்பு, சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸு, சுட மீன் பொரிச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே இருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு போல் ஒரு தர்காவுக்கு வந்திருந்தோம். இப்போ தான்
ஃபஸ்ட் டைம் இங்கெல்லாம் நான் வர்றது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது. இங்கே நிறையா ஆடு இருந்தது. ஆட்டு கூட விளையாண்டுட்டு ஆட்டுக்கு பக்கத்தில் கடையில் போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து என் பையன் போட்டான். கிட்டத்தட்ட 7-8 பேக்கெட் போட்டுட்டான். போடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே பீச் இருந்தது பக்கத்தில். ஸோ பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சுக்கு போயிட்டோம். இது வந்து அலை அடிக்கிற பீச் தான். கண்டிப்பாக என் பையனுக்கு பீச்செல்லாம் பார்த்தா குளிச்சே ஆகணும்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து சேஃப்டியாக குளிக்கிறதுக்காக அவருக்கு இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு குளிக்க விட்டுட்டோம். தண்ணிக்குள்ளே ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தார். வியாழக்கிழமை நைட்டு வந்து ஏர்வாடியிலே தங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா தனுஷ்கோடிக்கு தான் போகிறோம். காலையில் வந்து 8:30-9 மணிக்கெல்லாம் நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா உப்பளம் இருந்தது. இதெல்லாம் நான் வந்து புக்கில் படித்தது. ஸோ நேர்லாம் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அதை நல்லா பிடிச்சிருந்தது. அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. இங்கேயே வந்து உப்பெல்லாம் மேக் பண்ணி இங்கே பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்கும் போல் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரு குட்டி ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். இங்கே சிம்பிளாக ஆளுக்கு ஒரு தோசை, சட்னி, சாம்பார் இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். இங்கே போகிற வழியில் பாமன் பாலத்தில் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் இந்த பாமன் பாலம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இங்கெல்லாம் நிற்கவே முடியல. இருந்தாலும் நானும் நின்று மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு நாங்களும் எங்கள் காருக்குள்ளே இருக்கிற தூண்டியில் போட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லி மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ தூண்டிலுக்கு மீனுக்கு வேணுங்கிற இறை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களே கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி நாங்களும் போட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். மீன் மாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸு. அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்தது தண்ணி. மீன் போகிறது அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனால் மீன் தான் மாட்டலை. ஆனால் வந்து மாட்டுச்சு. அது நமக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நாங்களும் தூண்டி போட்டுலாம் பார்த்தோம் ரொம்ப நேரம். பக்கத்தில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த அழகான கிளி மீன் மாட்டுச்சு. நல்லா துடிக்க நல்லா உயிரோடு இருந்தது. பார்க்குறக்கே அழகாக இருந்தது. நாங்களும் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு மாட்டலை. ரொம்ப நேரம் இவங்க வெயிட் பண்ணி போட்டு இவங்களுக்கு மாட்டுச்சு. நாங்கள் வந்து இதுக்கு மேலே எங்களுக்கு பொறுமை இல்லை. நாங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போயிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா போட்டில் அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் கேட்டு இங்கே வந்துட்டோம். விவேகானந்தர் மண்டபம்னு சொன்னாங்க. ஸோ இதுக்குள்ளேலாம் நாங்கள் போய் பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஃப்ரைடே வேறு ப்ரேயர் டைமும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா போட்டில் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனதையுமே வந்து எங்களுக்காக ஒரு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ 20 நிமிஷம் தான் ட்ராவலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப போட்டு வந்துடும். நம்ம ஏறி நம்ம இந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த போட்டில் ஏறினதையுமே சேஃப்டிக்காக இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போகணும். ஸோ 20 மினிட்ஸ் ட்ராவல் முடிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க. ஒத்தையடி பாதை. இங்கே தான் நடந்து போகணும். அடிக்கிற வெயிலுக்கு 1.5 மணி நேரம் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா பவளப்பாறையிலே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எலும்பு கூடாக இருந்தது. யாரோட எலும்பு கூடு அப்படின்னு பார்த்தா திமிங்கலத்தோட எலும்புக்கூடு. பெரிய பெரிய முதுகெலும்பெல்லாம் இருந்துச்சு. நல்ல பெரிய நீளமாக பெரிய சைஸாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது எதோட எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்காத நிறைய அரிய வகை மீன்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடக்கும்போது நிறைய மரம் இருந்தது. அந்த மரத்து மேலெலாம் ஏறி நின்று நிறைய ஃபோஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பொடி நடையாக நம்ம வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உண்மையாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல எந்த போட்டும் எதுவுமே போல், அலையும் இல்லை. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது வெள்ளைன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இங்கே ஜெல்லி ஃபிஷ் இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் பார்க்குறேன். இது உடம்புல பட்டால் அரிப்பு மாதிரி வரும், அலர்ஜி மாதிரி வரும்னு சொன்னாங்க. நிறைய இருந்தது தண்ணிக்குள்ளே. ஒன்று மட்டும் எடுத்து காமிச்சார். இது வந்து டெத்தானது, செத்து போனது. நிறைய இருந்துச்சு. என் பையன் தொடுறதுக்கு கூடி போயிருக்கான். ஆனால் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சதுனால அதை டச் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தேயுமே இன்னொன்று நான் பார்க்காத ஒரு ஃபிஷ் இருந்தது. மேலெல்லாம் முள்ளாக
செத்து போய் கரை ஒதுங்கி இருந்தது. இதோட சைஸே இப்படியா, இல்லை இது செத்து போனனால நல்லா ஊதி போய் பெருசாக இருக்கான்னு தெரியல. பலூன் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. முள்ளாக இருந்தது, இதில் டச்சே பண்ணலை. ஸோ நிறையா இருந்தது பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் அப்துல் கலாம் நினைவிடத்துக்கு போனோம். சாரி, அங்கே போகும்போது வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அலோடு இல்லை. காருக்குள்ளேயே மொபைலை வச்சுட்டோம். நல்லா இருந்தது. நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவரோட சிலை வந்து மெழுகுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. நேச்சுரலாக இருந்தது. அதுக்கப்புறம் தனுஷ்கோடி பக்கத்தில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் வந்து மீன் ரைஸ் தான் கிடைக்கும், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான் கிடைக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்திலே நம்ம வந்து தனுஷ்கோடி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான நிறையா டெக்கரேஷன் பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சங்குலேயே செஞ்சது எல்லாமே நிறையா இருந்தது. சங்கு ஐட்டம் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்தது. நம்மலாம் மீன் வளர்த்தனோம்னா அந்த மீன் தொட்டியில் வாங்கி போடுறதுக்கு இங்கே நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஓவர் க்ரௌடுங்க. 2 கிலோமீட்டர் வரைக்குமே வண்டி நின்றுட்டு இருந்தது. ஸோ அங்கே வண்டி போட்டுட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்து பார்க்கும் போதே டயர்டாயிடுச்சு. வெயில் மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி இடமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா ராமன் பாலமெல்லாம் தெரியுது. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங்க்கு போல் தான் கிளம்பணும். ஏன்னா நைட்டு 2 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க.